இந்த ஸ்டோரியில வர அந்த முட்டாள் பையன் மாதிரி தான் நம்மள சில பேர் இருப்போம். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு பையன் கடவுள்கிட்ட எல்லார்கிட்டயும் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு. ஆனா என்கிட்ட மட்டும் பட்டர்ஃப்ளைஸே இல்ல. அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். கடவுள் அடுத்த நாளே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய லேண்ட்ல நிறைய மழை வந்து பெய்ய வைக்கும். அவர் ஒண்ணுமே புரியாம, நான் உங்ககிட்ட வந்து பட்டர்ஃப்ளைஸ் தானே கேட்டேன். நீங்க என்ன மழை பெய்ய வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசும்போது, அந்த நேரத்துல ஒரு பையன் வந்து நீங்க என்னுடைய உங்களுடைய லேண்டை எனக்கு கொடுத்துருங்க. நான் என்கிட்ட இருக்க பட்டர்ஃப்ளைஸை உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஸோ அவனும் அந்த பட்டர்ஃப்ளையை வாங்கிட்டு அழகா அது கூட ஜாலியா ஆட்டம் போடுறான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த பட்டர்ஃப்ளை அவனை விட்டு பறந்து போயிடுச்சு. அதே நேரத்துல இந்த லேண்டை வாங்கினார் பாத்தீங்களா? ஸோ அவரு ஒரு அழகான கார்டனை வந்து மேக் பண்றாரு. அதுல நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பூக்களை தேடி வருது. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்ம ஒரே ஒரு பட்டர்ஃப்ளையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது, அது நம்மளை விட்டு பிரிஞ்சு போகும்போது நமக்கு நிறைய ஏமாற்றங்கள், அது மட்டும் இல்லாம ஒரு ஹார்ட் பிரேக்கே வந்து வந்து போற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா நம்மளுடைய லைஃப், நம்மளுடைய கரியர், நம்மளுடைய பேஷனை ஒரு கார்டன் மாதிரி மேக் பண்ணோம்னா, அதுல நிறைய லாயலான பட்டர்ஃப்ளைஸும், நிறைய நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு அழகான பிளேஸும் கிடைக்கும்.